பொது இடங்களில் மது அருந்துவது குறித்து பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க தவறும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி அரியலூரைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். பொது இடங்களில் மது அருந்துவதை தடுக்க போலீசார் ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகம் முழுவதும் இந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்று நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்க தவறும் போலீசாருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தமிழக டிஜிபிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்பிற்கான இணைய வழி பதிவை வரும் 20ஆம் தேதி வரை மேற்கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். தமிழக உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தமிழகத்தில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் பாடப்பிரிவுகள் இயங்கி வருகின்றன என்றும் இதில் 300 இடங்கள் உள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். இந்த படிப்புகளில் சேர்வதற்கு இணைய வழியில் வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார். எம்எட் படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வரும் 25ஆம் தேதி வெளியிடப்பட்டு 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.